சந்தேகப்படாமல் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கிறார். அதுலயும் முக்கியமா சும்மா பேசிக் நெசசிட்டிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம், இந்த மாதிரி காரியங்களுக்கு கூட இன்றைக்கும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஐயோ இவ்வளோதான் இருக்குது, இல்லை இதுதான் இருக்குது, எப்படி நான் இதை மேனேஜ் பண்ணுவேன், இது மாதிரி ஜீசஸ் சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் டவுட்டே பண்ணாதீங்க. அவர் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டசாலையும் இல்லை, அவைகளுக்கு களஞ்சியமும் இல்லை, ஆனாலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதுன்னு கவனிச்சு பாருங்க. அவைகள் உழைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை, ஆனாலும் சாலமோன் கூட அந்த ஒரு காட்டு பூவும் உடுத்தி இருக்கிற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லா அவ்வளோ சாஃப்டா சாலமோன் கூட உடுத்தினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேட்கவும் செய்யாதீங்க, சந்தேகப்படாமலும் இருங்க. யாரு இப்படி சுத்தமா சந்தேகப்படாம இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறாரு. எங்க போறோன்னே தெரியாது, அவர் பாட்டுக்கு விசுவாசத்துல தேவன் சொல்லிட்டாரு நான் போறேன், எனக்கு தெரியணும்னு தேவையில்லை. அதுல அந்த எக்ஸ்ட்ரீமா அவரு சந்தேகப்படாம தேவனை விசுவாசிச்சாரு, நம்பினாரு அப்படின்னா ஈசாக்கை பலியாக செலுத்த தேவன் சொன்னப்போ மோரியா மலைக்கு போறாரு. அந்த ஈசாக்கின் மேலேயே விறகு கட்டையும் தூக்கி வச்சுட்டு அந்த மலையின் மேல ஏறி போறாங்க. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு மிருகம் எங்க? இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அவ்வளோ விசுவாசம், தன் சொந்த பிள்ளையவே அங்க பலிக்காக கொண்டு போறாரு. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும், வாய்ப்பே இல்லாத எனக்கு தேவன் என்னோட இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் என்னன்னாலும் செய்வார் என்று சொல்லி அப்படி அவரை விசுவாசிக்கிற அந்த ஆபிரகாமை போல சந்தேகம் இல்லாமல் நம்மளால விசுவாசிக்க முடிகிறதா? தோமாவை பத்தி பார்க்கிறோம். அவரு பயங்கரமா சந்தேகப்பட்டார். சீஷர்கள் எல்லாம் தோமா இல்லாதப்போ ஜீசஸ் வந்து சீஷர்களை பார்த்து பேசிட்டு போறாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, தாமஸ் வரும்போது கர்த்தரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கு தோமா சொல்றாரு, அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் பார்க்கணும், அந்த காயத்துல என் விரலை விட்டு அந்த என்னுடைய கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, அவருக்கு இந்த டவுட், இந்த சந்தேகம்ன்ற குணம் திடீர்னு வந்துச்சா அப்படின்னா இல்ல, அது சைலண்டா அவருக்குள்ள வளர்ந்துட்டு இருந்ததை பார்க்கிறோம். லாசரு மரிச்சிட்டான்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. ஜீசஸ் சொல்றாரு, அவர் லாசரு மரிச்சிட்டான், ஆனாலும் வாங்க நம்ம போய் அங்க பார்க்க போவோம், நீங்களும் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும், அதனால வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடும்போது தாமஸ் வந்து மத்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அவரோட கூட நாமும் மரிக்கும்படி போவோம், பாருங்க வாங்கயா, அவரோட போனா சாகதான் போறோம். பாருங்களேன், ஜீசஸ் அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் இவர் பார்த்திருக்கிறாரு, ஆனாலும் அப்படி ஒரு வேர்ட் அவருங்க சொல்கிறதே பார்க்கிறோம். கேள்வி, ஆபிரகாமை போல எனக்கு தெரியாத எதிர்காலத்துக்குள்ளேயும் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய நடத்துதலில் என்னுடைய நம்பிக்கையை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க என்னை நடத்துறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை குறித்து ஆண்டவரே நான் எள்ளளவும் சந்தேகப்படாமல் முழுவதுமாய் உண்மை நம்பி உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆமேன்.